ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜ் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது சைவ ஆம்லெட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியவும் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அது கூட 2 பச்சை மிளகா இந்த மாதிரி பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லா மாவையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். மாவை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். மாவு பார்த்திங்கன்னா நல்ல தோசை மாவு பதத்தில் இருக்கணும். நம்ம தோசைக்கு மாவு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருப்போம், அந்த மாதிரி பதத்தில் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இதில் நம்ம இப்போது எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். லைட்டாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஆம்லெட்டோட கலருக்காக தான் இப்போ ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வெஜ் ஆம்லேட்டுக்கு மாவு ரெடியாச்சு. வாங்க நம்ம இப்போது வெஜ் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போது ஆம்லேட் ஊற்றிடலாம். மாவை ஊற்றிட்டு லேசாக இந்த மாதிரி கரண்டியால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அது மேலே நம்ம பெப்பர் பவுடர் தூவி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெஜ் ஆம்லேட்டு ஒரு பக்கமாக வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய வெஜ் ஆம்லேட்டு ரெடி ஆச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷிபின் அண்ட் ஃபேம் வ்ளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.